வெல்கம் டு கவர்மெண்ட் ஜாப் கேரியர் சேனல். இப்போ எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, தமிழ்நாடு அரசு தேர்வே இல்லாமல் டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டருக்காக பார்த்தீங்கன்னா மாவட்ட வாரியாக அறிவிச்சிருக்காங்க. அதை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இந்த ஜாபுக்கான எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வெறும் 12th பாஸ் பண்ணியிருந்தாலே போதுமானது. எந்த விதமான கட்டணமும் இல்லை. எது இல்லாமல் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்டு இந்த ஜாபுக்கான மாத சம்பளத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸோ அல்லது உங்களுடைய அனுபவத்தோ அல்லது உங்களுடைய ஒர்க்கிங்கை பார்த்து தான் உங்களுக்கு இன்க்ரிமெண்ட் இருக்கும் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்டு இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 28/5/2025 அன்னைக்கு வரைக்கும் நீங்கள் ஆஃப்லைன் மூலிமா நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அண்டு எப்படி அப்ளை பண்ணுறது, இதுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் என்ன அப்படின்றத நான் உங்களுக்கு ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எண்ட் வரைக்கும் பாருங்கள். அண்ட் அதோட நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக உள்ளே வந்திருக்கீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய கவர்மெண்ட் ஜாபோட நோட்டிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு உடனுக்குடனே சேரும். ஸோ கைஸ், இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஜாபோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் கீழே கொடுத்துருக்கேன். நீங்கள் அந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணவே போதும், டேரெக்டாக இந்த பேஜுக்கு வந்துருவீங்க. இது டேரெக்டாக பார்த்திங்கன்னா சென்னை மாவட்டத்திலேருந்து இப்போதைக்கு வெளியிட்ருக்காங்க. இதில் எதுக்காக இந்த நோட்டிஃபிகேஷன் வெளியிட்ருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் அசிஸ்டன்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ்க்காக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. நான் உங்களுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி தான் இது பார்த்தீங்கன்னா சென்னையிலேருந்து கொடுத்துருக்காங்க. ரெக்ரூட்மெண்ட் ஆஃப் அசிஸ்டன்ட் கம் டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டருக்காக உங்களுக்கு டேரெக்டாக சில்ட்ரன் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட், அதாவது ஸ்பெஷல் சர்வீஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து உங்களுக்கு டேரெக்டாக வெளியிட்டிருக்காங்க. இதில் இந்த டிஸ்ட்ரிக், அதாவது எந்த போஸ்ட்டுன்னு சொல்லிட்டாங்க. அண்ட் இதுக்கு யாரெல்லாம் எலிஜிபிள் அப்ளை பண்ணுறதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எந்த அதாவது எந்த டிஸ்ட்ரிக்டில் இருந்தாலும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். சரிங்களா? இதில் நீங்கள் 12th பாஸ் பண்ணியிருந்தாலே போதுமானது. 12th ஸ்டேட் போர்டில் இருந்தாலும் சரி அண்ட் சென்ட்ரல் போர்டில் எதில் இருந்தாலும் சரி நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அட்லீஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒர்க்கிங்கில் உங்களுக்கு 1 இயராவது உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் 6 மாதம் இருந்தாலும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் கம்ப்யூட்டர் ஸ்கில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். அண்ட் கமாண்ட் அண்ட் டேலி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 100% தெரிஞ்சிருக்கணும் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதுக்கான ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்லி மினிமம் பார்த்தீங்கன்னா 18 வயசுலேருந்து 42 வயசு வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் அப்ளிகேஷன், அதாவது எலிஜிபிலிட்டி கேட்டகிரி யாரெல்லாம் இருக்கீங்களோ அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணணுன்னா www.chennai.nic.com இதில் நீங்கள் அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணி நீங்கள் சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் ஆஃப்லைன் மூலிமா தான் நீங்கள் சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். எலிஜிபிலிட்டி கேண்டிடேட் பார்த்தீங்கன்னா நீங்கள் போஸ்ட் மூலிமா சென்ட் பண்ணுறம்போது நீங்கள் அப்ளிகேஷனை ஃபில்லப் பண்ணிவிட்டு அது கூட பார்த்தீங்கன்னா பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ என்ன ரிக்குவயர்மெண்ட் பண்ணியிருக்காங்களோ அந்த ரிக்குவயர்மெண்ட்டோட செல்ஃப் அட்டஸ்டட் சர்டிஃபிகேட் அண்டு ஜெராக்ஸ் மட்டும்தான் நீங்கள் அனுப்பி ஆகணும் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஜெராக்ஸ் எல்லாமே மென்ஷன் பண்ணிட்டு இவங்க கொடுத்துருக்குற இந்த அட்ரஸில் நீங்கள் நேரடியாகவோ அல்லது போஸ்ட் மூலியமாகவோ நீங்கள் விண்ணப்பிச்சிக்கலாம் அப்படின்றதையும் இவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா இன்கம்ப்ளீட் அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா அவங்க ரிஜெக்ட் பண்ணுவோம் அப்படின்றதையும் அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்டு இவங்க கேட்டிருக்கிற இந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் சரி, எந்த விதமான சர்டிஃபிகேட் இருந்தாலும் சரி நீங்கள் அனுப்பாமல் இருந்தீங்கன்னா அதுலேயும் ரிஜெக்ட் பண்ணுவோம் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. இந்த அப்ளிகேஷனை நீங்கள் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா நார்மலாக தான் நீங்கள் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது ஒன்லி ஃபார் சென்னை ரெசிடென்ஸில் இருக்கிறவங்க இது நீங்கள் டேரெக்டாக அப்ளை பண்ணிக்கலாம். இதில் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க சொல்லியிருக்கிற அந்த டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டருக்கு மட்டும்தான், வேறு எந்த விதமான போஸ்ட்டும் அவைலபிளாக கிடையாது. உங்களுடைய நேமை பார்த்தீங்கன்னா கேபிட்டல் லெட்டர் எழுதுகிற மாதிரி இருக்கும். அண்ட் ஃபாதர் நேம் அண்ட் ஸ்பவுஸ் லேடிஸாக அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுடைய காவலர் இந்த மாதிரி நீங்கள் கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் அண்ட் ஜென்டர், நீங்கள் மேலாக ஃபீமேலாக நீங்கள் எது இருந்தாலும் நீங்கள் கொடுத்துக்கலாம். அண்ட் ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் 1/4/2025 அன்றைக்கில் 18 வயசுலேருந்து 42 வயசு வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் மேரிட்டிகல் ஸ்டேட்டஸ், அதாவது மேரேஜ் ஸ்டேட்டஸ் கேட்டிருக்காங்க. மேரிட்னா மேரிடுன்னு கொடுங்க, அன்மேரிடுன்னா அன்மேரிடுன்னு கொடுத்துக்கோங்க. அண்ட் அட்ரஸ், கம்யூனிகேஷன் அட்ரஸ் கேட்டிருக்காங்க. கம்யூனிகேஷன் அட்ரஸ் வித் பின்கோடோட நீங்கள் என்ட்ரி பண்ணுற மாதிரி இருக்கும். என்ட்ரி பண்ணிவிட்டு உங்களுடைய ஃபோன் நம்பர் அண்ட் உங்களுடைய மெயில் ஐடி இது எல்லாமே கொடுத்துட்டு உங்களுடைய எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷன் என்ன அதோடைய அட்டாச் டாக்குமெண்ட்டோடு நீங்கள் என்ட்ரி பண்ணுற மாதிரி இருக்கும். அடிஷ்னல் குவாலிஃபிகேஷன் இருந்தாலும் ஓகே தான். சரிங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடிஷ்னலாக பர்ஃபார்மன்ஸு ஏதாவது எக்ஸ்ட்ரா எபிலிட்டி இருக்குது அப்படின்னா அதையும் நீங்கள் குறிப்பிட்டு காட்டிக்கலாம். சரிங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் மினிமம் 1 இயராவது உங்களுக்கு இருக்கணும் அப்படின்றதே கேட்டிருக்காங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் 6 மாதம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஏன்னா யாரும் அப்ளை பண்ணாத பட்சத்தில் பார்த்தீங்கன்னா 6 மாதம் எக்ஸ்பீரியன்ஸை எடுக்கிறதுக்கு நிறையவே வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. எல்லாமே உங்களுக்கு டிக்ளரேஷன் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அது எல்லாமே நீங்கள் ஒன்ஸ் படித்து பார்த்துட்டு உங்களுடைய சிக்னேச்சர் வித் டேட்டோடு நீங்கள்
பண்ணி ஆகணும். சிக்னேச்சர் இல்லாமல் நீங்கள் இது பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ரிஜெக்ட் ஆயிரும் அப்படின்றதையும் இவங்க வந்து மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. சரிங்களா? இவங்க கேட்டிருக்கிற எல்லா செல்ஃப் அட்டஸ்டட்லேருந்து எல்லாமே நீங்கள் இதில் வந்து அட்டாச் பண்ணி நீங்கள் ஒன்லி ஜெராக்ஸ் தான் எடுத்துகிட்டு போகணும். அவங்க கூப்பிடுற போது வந்து பார்த்திங்கன்னா இன்டர்வியூக்காக கூப்பிடுற போது அன்றைக்கே நீங்கள் ஒரிஜினல் சர்டிஃபிகேட் எடுத்துகிட்டு போனோன்னே போதும். சரிங்களா? ஸோ காய்ஸ் இதுதான் நமக்கான நோட்டிஃபிகேஷன்.